இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. மீல் மேக்கர் வச்சு ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 6 வரமிளகாயை நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீல் மேக்கர் வந்து நான் 2 கையளவு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா 5 நிமிஷத்தில் அது இந்த மாதிரி வெந்துருங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே விட வேண்டாம், ரொம்ப வெந்துடும். தண்ணியை ஃபுல்லாக ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற வரமிளகாய், 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு வரமிளகாய் நல்லா அரபிட்டுருங்க. தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ், கறிவேப்பிலை தழை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து தக்காளி வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்ல கொலைய வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுற மீல் மேக்கர் 1 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேங்க. அதுவும் 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு மஞ்சத்தூள், உப்பு, தயிர் 1 கரண்டி சேர்த்தும்போது சாதம் சாஃப்டாக வருங்க. லெமன் பிழிஞ்சு விட்டு மல்லி இலை, புதினா சேர்த்திட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடிங்க. மீல் மேக்கரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதனால் குழந்தைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து சுண்டல்லையும் செய்யலாம், இல்லை காளான் போட்டும் கூட செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் செஞ்சிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் தாங்க. சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து எதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாரத்தில் 1 நாள் 2 நாளைக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டுக்கோங்க. ஜூஸுக்கு பதிலாக நான் இன்றைக்கி வந்துட்டு ராகி கம்பு வச்சு கூழ் தாங்க. ராகி 2 கரண்டி, கம்பு 2 கரண்டி நைட்டே ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. காலையில் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து 2-3 டைம் அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பால் மட்டும் எடுத்துக்கலாம். வடிகட்டி பால் மட்டும் எடுத்துகிட்டு நான் அந்த பாலில் கொஞ்சம் டீ வைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேங்க. மீதி கஞ்சி காய்ச்சிக்கிட்டேன். கஞ்சி காய்ச்சறக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ராகி கம்பு பால் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. 6 மாதம் 1 வருஷம் குழந்தைகளுக்குனா இதை அப்படியே ஸ்பூனில் ஊட்டிக்கலாங்க. நான் ஜூஸாக கொடுத்து விடுறங்காட்டி பால் சேர்த்திட்டு கொடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ட்ரை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாட்டர் பாட்டிலுக்கு லெமன் தாங்க. 1/2 லெமன் உள்ளே போட்டு விட்டோம்னா அந்த லெமன் ஜூஸ் வந்துட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும், பித்தத்தையும் நல்லா குறைக்குங்க. அவ்வளோதான், இன்றைக்கி தான் லஞ்ச் பாக்ஸ் மெனு முடிஞ்சு. என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்பவும் போல் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே வந்து வறுத்து அரைச்சி வச்ச பவுடர் தாங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு நம்ம ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது டைஜஷன் நல்லாயிருக்கும், கொலஸ்ட்ரால் குறைக்குங்க, வெயிட் லாஸ் இருக்கிறவங்க ரொம்ப நல்லது. என்ன தான் நம்ம இந்த ட்ரிங்க்லாம் குடித்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு டீ குடிக்கிற கிரேவிங்ஸ் வரும். அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணியில் நார்மலான டீ தூள் போட்டு நான் கம்பு ராகி பால் எடுத்து வச்சுருந்தேன்ல, டிகாஷன் நல்லா கொதிச்சதையுமே அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ராகி கம்பு பாலை சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப கெட்டியாகாமல் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைமாக இந்த டீ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணி சப்பாத்தி தாங்க. ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. பன்னீர் பட்டர் மசாலா. நாளைக்கு லஞ்ச் பாக்ஸில் பார்க்கலாம். பை பை.